இன்றைய தினம் ஆயில்ய நட்சத்திரத்திற்கான புன்னை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில்களின் வரிசை தொடர்கிறது. அதிலே திருச்சுழி பகுதி 2. திருச்சுழி என்பது அருப்புக்கோட்டை அருகிலே இருக்கின்ற ஒரு பாடல் பெற்ற மிக பழமையான சிவஸ்தலம். அத்தலத்திற்கு பல பெருமைகள் எல்லாம் உண்டு. பிரளய காலத்திலே ஊழிக்காலத்திலே ஊழி ஏற்பட்ட போது தண்ணீரிலே மூழ்கி உலகெல்லாம் அழிந்த பொழுது அந்த தண்ணீரை இறைவன் தனது விரலால் இப்படி காட்டி சுழித்தாராம். அந்த நீர் சுழிந்து அங்கே பூமிக்குள் சென்றது என்று தலபுராணம் சொல்கிறது. ஆகவே சுழிகை நாதர், திருச்சுழி, திருச்சுழியல் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஈஸ்வரன் புவன ஈஸ்வரனாக இங்கே விளங்குகிறார். புவனம் என்றால் அகில உலகம். அகில உலகிற்கும் ஈஸ்வரனாக விளங்குவதால் அவர்தான் பிரளயத்தை ஊழியை இவ்விடத்திற்கு வராமல் தடுத்து நிறுத்திய பிரான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே புனித தீர்த்தங்களாக பூமி தீர்த்தம், சூல தீர்த்தம், கவுண்டின்ய ஆறு, குண்டாறு ஆகியவை விளங்குகின்றன. இத்தலத்திலே அர்ஜுனன் வந்து வழிபட்டதாக தலபுராணம் சொல்கிறது. சுந்தரர் இந்த ஸ்தலத்திற்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அர்ஜுனன் இங்கு வந்து வழிபட்டது பற்றிய குறிப்புகள் ஏராளமாக தலபுராண ஆராய்ச்சியிலே கிடைத்துள்ளன. மகாபாரத காலத்திலே பாண்டவர்கள் தென்னிந்தியாவில் எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் வந்து வழிபட்டார்கள், ராமாவதாரம் எடுத்தபோது அந்த ராமாவதார தொடர்புடைய கோவில்கள் எவை என்பதை பற்றியெல்லாம் அற்புதமாக சிலர் ஆராய்ச்சி எல்லாம் செய்து எழுதியிருக்கிறார்கள், மிக பெரியவர்கள். அந்த வகையிலே இது அர்ஜுனன் வந்து வழிபட்ட தலம் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு விஷயம். அர்ஜுனன் வந்து சிவபூஜை செய்த தலங்கள் தென்னிந்தியாவிலே 7 தலங்கள் இருக்கின்றன. அவற்றுள் திருச்சுழியும் ஒன்று. இத்தலத்திலே ஒரு பெருமாள் சந்நிதி இருக்கிறது. அந்த பெருமாளை வந்து ஆராதித்து வழிபட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அவருக்கு பெயர் சுழிகை கோவிந்தர் என்று பெயர். கோவிந்தனாக இங்கே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். சுழிகை கோவிந்தனையும் வந்து அர்ஜுனன் வணங்கியதாக வரலாறு கூறுகிறது. ஆகவே இத்தலத்திற்கு செல்பவர்கள் திருமேனிநாதர் என்னும் சிவபெருமானையும் சகாயவல்லி அம்மை என்னும் அம்பாளையும் சுழிகை கோவிந்தர் என்னும் பெருமாளையும் தரிசிக்க வேண்டும். நாம் ஒரு கோவிலுக்கு சென்றால் முதலிலே அத்தலத்திலே உள்ள விநாயகரை நாம் பார்ப்போம். விநாயகரை வழிபட்டு விட்டுத்தான் இந்த கோவிலுக்குள் போவோம். இந்த கோவிலிலோ 5 விநாயகர் மிகவும் பிரபலமாக இருக்கிறார்கள். ஒரு விநாயகர் அல்ல, 5 விநாயகர். தாவர விநாயகர், வேலடி விநாயகர், போதி விநாயகர், அரசு விநாயகர், தர்மாவதார விநாயகர் என்று 5 விநாயகர் இந்த கோவிலிலே மிகவும் சிறப்பித்து பேசப்படுகின்ற விநாயகர் சன்னதிகள். அதை தவிர இன்னும் 4 விநாயகர் சன்னதிகள் இருக்கின்றன. தர்மாவதார விநாயகர் என்பவர் ஸ்தல விநாயகராக போற்றப்படுகிறார். போதி விநாயகர் என்பது ஒரு முக்கியமான ஒரு விநாயகர் இந்த தலத்திலே இருக்கிறது. அது வேறு எங்கும் கிடையாது. இப்படி பல சிறப்புகள் கொண்ட ஒரு தலமாக இந்த திருச்சுழி விளங்குகிறது. இத்தலத்திற்கு செல்பவர்கள் இங்கு சாமி தரிசனம் எல்லாம் செய்துவிட்டு ரமண மகர்ஷி திரு அவதாரம் செய்த இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பக்கத்திலேயே இருக்கு, அதை காட்டுவார்கள். அங்கே போனால் இதுதான் ரமண மகர்ஷி பிறந்த வீடு என்று சொல்லி அவருடைய படங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். அந்த மகான் அவதரித்த அந்த இடத்தையும் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும். இங்கே அரச மரமும் ஒரு இடத்திலே தலவிருட்சமாக இருக்கிறது. ஆனால் வன்னி மரம்தான் தலவிருட்சம் என்பதை பற்றி தமிழ்த்தாத்தா ஊவேசா தனது நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதால் அதை ஆதாரபூர்வமாக நான் எடுத்துக்கொண்டு வன்னி மரத்தை தலவிருட்சமாக கொண்ட திருச்சுழி தலத்திற்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட்டால் நிச்சயமாக அவர்களின் மனக்குறை அனைத்தும் நீங்கும், விரைவிலே எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை சொல்லி, ஆயில்ய நட்சத்திரம் என்றால் அது ஏதோ ஒதுக்கத்தக்க ஒன்று, விலக்கத்தக்க ஒன்று என்று தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள். ஆயில்யத்திலே வரும் பெண் ஜாதகங்களை பார்த்து ஆயில்யமா நாங்கள் இதெல்லாம்
எங்கள் வீட்டில் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு தூக்கி போட்டவங்க பல வீட்டில் பிறந்த பேரம் பேத்தியெல்லாம் ஆயில்யத்திலே பிறந்திருக்கு. யார் ஆயில்யத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த அம்மாவுடைய பேரம் பேத்தியெல்லாம் பார்த்தா ஆயில்யத்தில் பிறந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, பேரம் பேத்தியை வேண்டாம்னு தூக்கியா போட முடியும்? அதனால் எந்த ஒரு நட்சத்திரத்தையும் நிந்திக்க கூடாது, தூஷிக்க கூடாது. அந்த ஹேட்ரடை தயவு செஞ்சு வளர்த்துக்காதீங்க. அப்படியெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஆயில்யம் ஒன்றும் கெட்ட நட்சத்திரம் இல்லை. திருச்சுழிகை சென்று திருமேனிநாதரையும் சகாயவல்லி தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். சகாயவல்லி அம்பாள் மாணிக்கமாலை, முத்துமாலை, துணைமாலை அம்மை, சொர்ணமாலை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த திரிபங்கி அமைப்பிலே நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்ற அந்த அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் நடைபெறும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே சந்திக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பிற தலங்களை பற்றி சொல்லவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.